எல்லாரும் பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம விஜய் பசுபதிக்கு கொடுத்த அடி இடி மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். இப்போ பசுபதி தன்னோட மகனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக டாக்குமெண்ட்டை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து இங்கே நம்ம விஜய் கிட்ட கொடுத்துட்றாங்க. இங்கே விஜய் கிட்ட இங்கே பார் விஜய், இதுக்கு எல்லாத்துக்குமே நீ சேர்த்து அனுபவிப்பேன், இதுக்கான தண்டனை கண்டிப்பாக நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவும் விஜய் இருந்துட்டு இங்கே பாரு பசு, உன்னெல்லாம் பார்த்து பயப்படுற ஆளெல்லாம் நான் கிடையவே கிடையாது. உன்னை மாதிரி 1000 பேர் வந்தாலும் ஒத்தையா நின்று சமாளிப்போம் பசு. இங்கே பார், சும்மா சவாலெல்லாம் வீட்டுக்கிட்டு இருக்காத, ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே பசுபதிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. அவங்க பையன் ராகவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே இங்கே பசுபதி இருந்துட்டு பயங்கர கடுப்பாகிறாங்க. டேய் ராகவ், எப்படிடா நீ அவங்க கிட்ட போய் சிக்கின அப்படின்னு சொல்லவும், அப்பா அத்தை கூட நான் காரில் தான் வந்துக்கிட்டு இருந்தேன், அப்போ தான் நிவின் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொன்னான். அப்போவும் நான் வரலன்னு தான் சொன்னேன், சர்ப்ரைஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையை வேறு காரில் போக சொல்லிட்டு நிவனே அந்த காரை எடுத்துக்கிட்டு போனான். சரி எங்கே போய்கிட்டு இருக்கான், எங்கடா போகிற அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, உன் அப்பா கிட்ட தான் கூட்டிகிட்டு போகிறேன், உன் அப்பா தான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட சொன்னான்ப்பா. அப்போவும் நான் நம்பலை, ஒழுங்காக என்னை இறக்கி விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்ண சொன்னேன், ஆனால் அவன் ஸ்டாப் பண்ணவே இல்லை. போய் பார்த்தா தான் தெரியுது அந்த குமரன் விஜய்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னை போட்டு அடி வெளுத்து வாங்கிட்டாங்கப்பா. எதுக்காக கடத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடி வெறுப்பேற்றுனாங்கப்பா. என்னை ரொம்ப கொடுமை பண்ணிட்டாங்கப்பா. இதுக்கெல்லாம் அவங்க கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும், அதுக்கான தண்டனையை அவங்களுக்கு கொடுக்கணும்ப்பா. என்னை ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டாங்க, அவங்கள சும்மா விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பயங்கர கோவத்தில் கத்தவும் இங்கே ராகினிக்குமே பயங்கர டென்ஷன் ஆகுது. அப்பா ராகவை எந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்கானுங்க, அவங்க 3 பேரையும் சும்மா விடக்கூடாதுப்பா. நிவனை கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு நான் எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்கேன், ஆனால் நிவன் இந்த அளவுக்கு காவேரிக்காக இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா என்னால் நம்பவே முடியல. ஒருவேளை இப்போவுமே காவேரிக்கும் நிவனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லவும் இங்கே பசுபதி இருந்துட்டு கண்டிப்பாக இருக்குமா, லவ் பண்ணியிருக்கான்ல, அந்த தொடர்பு இல்லாமையா இருக்கும். 2 பேரும் விஜய்க்கே தெரியாமல் ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்களோ என்னவோ. சரி, அந்த கதையெல்லாம் நமக்கு எதுக்கு, ராகவை கொடுமை பண்ணியிருக்கானுங்க, அவங்க 3 பேரையும் சும்மா விடக்கூடாது. விஜய் மேலே கை வச்சாலாம் அந்த அளவுக்கு வலிக்காது, விஜய்க்கு காவேரி மேலே கை வைக்கணும். இந்த குமரனை ஏதாவது பண்ணணுமே. ஓ, அவ பொண்டாட்டி கர்ப்பமாக தானே இருக்கா, அவனோட குழந்தை அவனுக்கு வாரிசே வரக்கூடாது, வரவிடாமல் பண்ணணும், அந்த குழந்தையே இல்லாமல் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி வந்து ராகவ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும், என்னப்பா பண்ண முடியும், நம்ம இங்கே இருக்கோம், அவங்க வீட்டில் இருப்பாங்க, நம்ம எப்படி இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும், பண்ணணும் ராகவ், பண்ணணும். இந்த குமரன் வாழ்க்கை ஃபுல்லாக அனுபவிக்கணும் அந்த வழியை, அந்த மாதிரி வழியை அவனுக்கு கொடுக்கணும். விஜய்க்கு காவேரி அடித்தாதான் அடி செம்மையாக வலிக்கும் அவனுக்கு. விஜய்க்கு வலிக்கணும் அப்படின்னா அந்த காவேரியை போட்டு தள்ளிடணும், ஒரே வடியாக போட்டு தள்ளிடணும். அப்போ தான் அந்த விஜய் அவளை நினச்சி அவன் வாழ்க்கை ஃபுல்லாக கண்ணீரோடு இருக்கணும், அவன் எப்போவுமே நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பசுபதி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளானை பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க கிடைச்சா போதும், கங்கா வந்து எங்கேயாவது வெளியே தனியாக கிடைச்சா போதும், அவளை கடத்தி அவளுக்கு வயிற்றில் வளர்கிற குழந்தைய நம்ம ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் அப்புறம் பண்ணுறேன். கங்காவை எங்கேயாவது தனியாக வெளியே பார்த்தா அவங்கள தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்காங்க. இப்போ சொல்லியாச்சு. ராகவ் இருந்துட்டு கண்டிப்பாப்பா அதை நம்ம செஞ்சு ஆகணும், அந்த குடும்பமே நடுத்தெருவில் நிற்கணும், அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க ஒவ்வொருத்தருமே நிம்மதி இல்லாமல் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கணும், பைத்தியம் பிடிக்கணும் அவங்களுக்கு, அந்த அளவுக்கு அவங்கள கொண்டு வரணும்ப்பா. நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னை இன்றைக்கி அதுவும் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க தெரியுமா, பாட்டெல்லாம் பாடி என்னை வெறுப்பேற்றி என்னை தவடிக்க அடி அடித்தாங்க தெரியுமாப்பா, என்னை அவ்வளோ கொடுமை பண்ணாங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு நம்ம செஞ்சு விட்டுறணும்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் பசுபதி இருந்துட்டு ராகவ் எல்லாமே பார்த்துக்கலாம், நான் சொன்ன மாதிரி மட்டும் நீ செய் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடே இங்கே நம்ம குமரன், நிவின், விஜய் இவங்க 3 பேருமே இப்போ வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. நிவின் இருந்துட்டு கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்டை நம்ம மீட்டு எடுத்துட்டோன்ற விஷயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், விஜய் இருந்துட்டு ஆமாம் நிவின், குமரன் இந்த விஷயத்த நம்ம போனதும் அத்தைக்கிட்ட சொல்லிடணும், அத்தை தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, தன்னோட புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டின வீட்டை இழக்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி என் முன்னாடியே அழுதுகிட்டு இருந்தாங்க. இனிமேல் அத்தையோட
கண்ணில் கண்ணீரே வரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம 3 பேரும் சேர்ந்து அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் நம்ம பார்த்துக்கணும். அதுதான் நம்மளோட பொறுப்பு. அவங்க அதாவது நம்ம மாமனார் இல்லை, அவர் இடத்துல இருந்து நம்ம தான் அந்த குடும்பத்தை நல்லா செழிப்பாக வளர வைக்கணும், வாழ வைக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. நம்ம குமரனுமே, ஆமாம் விஜய், நீ நினைக்கிறத தான் நானும் அடிக்கடிக்கு ஒவ்வொரு நாளும் நினைப்பேன். அந்த குடும்பத்துக்காக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். எப்படியோ இப்போது நம்ம 3 பேர் ஆகிட்டோம். 3 பேரும் ஒன்று சேர்ந்தா கண்டிப்பாக அந்த குடும்பத்தை நம்ம மேலும் மேலும் நல்லா நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரவும் வச்சுடுவோம், நல்லாவும் சந்தோஷமாகவும் வாழ வச்சுடுவோம்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இதுதான் முதற்படி. இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அத்தைக்கிட்ட கொடுத்தா பயங்கர சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பயங்கர ஹாப்பியாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம காவேரி விஜயை பார்த்ததும், ஏங்க எங்கெங்க போயிருக்கீங்க? நான் எத்தனை டைம் கால் பண்ணேன், கால் அட்டன் பண்ணி இங்கே இருக்கேன், இப்போ வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம்ல, ஃபோனே அட்டன் பண்ணல, எங்கே போயிட்டீங்களோ ஏதோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன். காவேரி, நான் என்ன சின்ன குழந்தையா எங்கேயாவது போயிட்டேன் தொலைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி பயந்துக்கிட்டு இருக்கேன்? ஏன் எனக்கு போனால் வர தெரியாதா? இங்கே பாரு காவேரி, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ இப்போது பயங்கர சந்தோஷப்பட போகிற, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இன்றைக்கி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே நம்ம குமரனும், ஆமாம் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரியும், என்ன மாமா, என்ன இதெல்லாம், நீங்கள் 3 பேருமா எங்கேயோ போயிட்டு வந்திருக்கீங்க, ஏதோ விஷயம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லுவோம். சரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு, ஃபஸ்ட்டு அத்தை எங்கே இருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா உள்ள கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு அத்தை அத்தைன்னு சொல்லி சத்தமாக கூப்பிடுறாங்க. இதோ வந்துட்டேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரவும், உடனே என்ன தம்பி ஆளே காணோம், போனவங்களாவே இருந்தீங்க, வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கூட வரல, அப்படி எங்கே தான் போயிருந்தீங்க தம்பி? காவேரியும் அத்தனை டைம் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தா, கங்காவும் உள்ள ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கா. இப்போது குமரனுக்கு நிறைய டோஸ் விழப்போகுதுன்னே சொல்லலாம். ஏன்னா எத்தனை டைம் ஃபோன் பண்ணியுமே எடுக்கவே இல்லை, வரட்டும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ கோவமாக இருக்கா. என்ன தம்பி இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தை சொல்லிட்டு போகக்கூடாதா? இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, 2 பேரும் பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம குமரன் இருந்துட்டு, ஐயோ மாட்டினேன், கங்கா கிட்ட எனக்கு நிறைய தோசை விழப்போகுது அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, என்ன குமரன் நீங்கள் இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கீங்க, தோசை விழுமா? பயங்கர காமெடியாக இருக்கே. ஆமாம், கங்காவை தான் நீங்கள் எலின்னு சொல்லுவீங்க, பொந்துக்குள்ளே போயிட்டு அடைஞ்சிக்குவாங்கன்னு சொல்லுவீங்க, அப்போது உள்ளுக்குள்ளே உங்களுக்கு நிறைய அடி விழுகும் போலவே அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ அதெல்லாம் எதுக்கு ப்ரோ, எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து ஜாலியாக காமெடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கங்கா வராங்க. இங்கே குமரன் பார்த்ததுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பாருங்கள், எங்கெங்கே போயிருந்தீங்க, இத்தனை டைம் உங்களுக்கு கால் பண்ணுறது, இதெல்லாம் புதுசாக இருக்குது, விஜய் வந்ததுலேருந்து விஜய் கூடவே ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, என்ன அவருக்கு இது அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இடத்ததும் முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசுவோம். எல்லார் முகமும் ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே குமரன் இருந்துட்டு, என்ன கங்கா பேசிக்கிட்டு இருக்க, நானும் சகலையும் போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்தோம், ஒரு நல்ல விஷயத்தையுமே செஞ்சுருக்கோம், நீ என்னடானா சம்மந்தமே இல்லாமல் அடிமை அது இதுன்னு சொல்கிற, நாங்கள் அடிமைலாம் கிடையாது, அண்ணன் தம்பிங்க அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் கங்காவுக்கு பயங்கரமாக கடுப்பேறுது, இந்த ஆளுக்கு என்ன சொன்னாலும் புரியாது, நான் என்ன சொல்லியிருக்கேன் இவருக்கு, விஜய்கிட்ட ஏன்னா ஏண்டதை விட ஒரு 4 வார்த்தை பேசினேன் அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்க வேண்டியது தானே எத்தனையோ டைம் சொல்லியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் கேட்காம அவர் கூட சேர்ந்துக்கிட்டு ஜாடரை தட்டிக்கிட்டு அடிமை வேலை பார்த்துக்கிட்டு, ஐயோ கடவுளே இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படியே முழுகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, சரி எல்லாமே அப்புறம் பேசிக்கலாம், இப்போது நம்ம சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடலாமா குமரன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே சாரதா இருந்துட்டு, என்ன தம்பி நிறைய ஆக்ஷனெல்லாம் பண்ணுறீங்க, என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயம் செஞ்சுருக்காங்க அத்தை உங்கள் மருமக பிள்ளைங்க, அதை மட்டும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்கள் மனசு குளிர்ந்து போயிடும், உங்கள் மனசுக்குள்ளே கஷ்டமெல்லாம் அதாவது இருக்கிற கஷ்டமெல்லாம் நீங்கி பயங்கர ஹாப்பி ஆகிடுவீங்க அத்தை அப்படின்னு சொல்லுவோம். என்ன தம்பி நீங்கள் இப்படி பேசுகிறத பார்த்தாவே எனக்கு அப்படியே காதில் தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இன்னும் சந்தோஷப்படுவில்லை, சொல்லுங்கள் தம்பி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக கேட்கவும், உடனே விஜய் இருந்துட்டு, அத்தை
அப்படியெல்லாம் உடனேலாம் அந்த விஷயத்த சொல்லிட முடியாது. ஒருவேளை அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல தான் வந்திருக்கோம். ஆனா ஒருவேளை சொல்லிட்டோம் அப்படின்னா, அதுக்கு நீங்க பயங்கர ஹேப்பி ஆகுங்க. அதுக்கு எங்களுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்படின்னு சொல்லுவோம். என்ன தம்பி, உங்களுக்கு தான் நாங்க எல்லாமே பண்ண போறோம். என்னால முடிஞ்சது என்ன? வாய்க்கு ருசியா சமைச்சு போட முடியும். பாசமா 4 வார்த்தை பேச முடியும். அவ்வளோதான் தம்பி என்னால செய்ய முடியும். என் சக்திக்கு மீறினது என்ன செய்ய முடியும்? அதுதான் என்னால முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சாரதா சொல்லவும், ஐயோ அத்தை சும்மா கேட்டேன் அத்தை. இப்போது நாங்கள் விஷயத்த சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே காவேரி இருந்துட்டு, ஏங்க வந்ததுலேருந்து இதை தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லவும், சரி காவேரி கொஞ்சம் பொறுமையாக இரு. எவ்வளோ பெரிய விஷயம் அது கொஞ்சம் அஹ், ஏதாவது அழகாக சொல்லணும்ல. ஆனால் அந்த அளவுக்கு அது அவ்வளோ மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி என்னதான் விஷயங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிடுறாங்க நம்ம காவேரி. சரி சரி காவேரி கோவப்படாத, நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை எடுத்து இப்படி கையில் பிடிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே என்னங்க அது ஏதோ வீட்டு பத்திரம் மாதிரி இருக்குது காவேரி, வீட்டு பத்திரமே தான் அப்படின்னு சொல்லுவோம். யாரோட வீட்டு பத்திரம்? உங்களோட வீட்டு பத்திரமா? எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு இப்போது வீட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ ஆர்வ கோளாறு, என்னுடைய வீட்டு பத்திரம் இல்லை, உங்கள் வீடு கொடைக்கானலில் இருக்குல்ல அந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டதுமே யாராலையுமே நம்ப முடியல. உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, என்ன தம்பி சொல்கிறீங்க? கொடைக்கானலில் இருக்கிற வீட்டோட பத்திரமா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அதுதான் அந்த பசுபதி எங்கள் கிட்டேருந்து திருடிட்டானே பாவி பையன் அப்படின்னு சொல்லுவோம். அவன் நம்ம கிட்டேருந்து திருடிட்டான். அவன்கிட்டேருந்து நாங்கள் சாமர்த்தியமாக இந்த டாக்குமெண்ட்டை வாங்கியாச்சு அத்தை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சாரதாவால் இதை நம்பவே முடியல. உடனே விஜய் கிட்ட வந்து அப்படியே விஜயை கிள்ளி பார்க்குறாங்க. ஐயோ அத்தை என்னத்தை பண்ணுறீங்க, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சத்தமாக கத்தவும், ஐயோ சாரி தம்பி, இது கனவா நினவான்னு சொல்லிட்டு கிள்ளி பார்த்தேன். போங்க அத்தை, அதான் அந்த காவேரி இருக்கால, காவேரி பிடிச்சி நல்லா கிள்ள வேண்டியது தானே. ஏங்க அப்போ எனக்கு மட்டும் வலிக்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கவும், சரி சரி இப்போ உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் தானே, அந்த வீடு உங்களுக்கு தான், அந்த வீடு பசுபதிக்கு போகாது. இனிமேல் அந்த பசுபதி இங்கே வந்து பிரச்சனை பண்ண மாட்டான். அப்படியே பண்ணாலும் இந்த விஜய் இருக்க நான் பார்த்துக்கிறேன், அந்த பசுபதியை தூள் தூளாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வீட்டில் உள்ள எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். தம்பி இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளும் நினச்சதில்லை தம்பி. அந்த வீடு நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இனிமேல் அந்த வீடு நமக்குன்னு இல்லை, கொடைக்கானலில் நமக்குன்னு எந்த இடமும் சொத்தும் வீடும் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சு என் மனசை குளிர வைப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தம்பி. மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம காவேரி இருந்துட்டு, ஏங்க எப்படிங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எப்படி அந்த பசுபதியோட பையன் ராகவ் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தான். ஏர்போர்ட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கப்போ நிவன் வந்து அவனை ஒரு வழியாக பேசி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவனை கடத்தி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பசுபதிக்கு ஃபோன் பண்ணி, உன் மகன் வேணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டு எங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டணும். அதுக்கப்புறம் மகன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டான். இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு, தம்பி எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுருக்கீங்க. மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி. நீங்கள் எனக்கு மருமகனாக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் தம்பி. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நீங்கள் என் வயிற்றில் பிறக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயவே புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கங்கா இருந்துட்டு, ஏங்க ஆமாம் அவர் டாக்குமெண்ட் வாங்கிட்டு வரதுக்கு போயிருந்தார், நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ கங்கா, நாங்கள் 3 பேர் தான் ஒன்றா போயிருந்தோம். நான் நிவன் விஜய் எல்லாருமே போயிட்டு தான் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கங்கா இருந்துட்டு, ஆமாம் 3 பேருமா சேர்ந்து தான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுருக்கீங்க. ஏதோ விஜய் மட்டும்தான் அப்படியே போராடி அந்த பசுபதிக்கிட்ட இருந்து டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வந்த மாதிரி அம்மா என்னவோ விஜயை மட்டும் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. என்னம்மா என்ன அப்போ குமரன் மாமாலாம் இதில் எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணலையே என்ன? நீ என்னடானா விஜய் தம்பி வல்லவர் நல்லவர், இந்த மாதிரி ஒரு மருமக பிள்ளை எனக்கு அமையவே அமையாது, அடுத்த ஜென்மத்தில் மகனாக பிறக்கணும்னு சொல்லிட்டு வசனமாலாம் பேசிக்கிட்டு இருக்க. அப்போது குமரன் மாமா மட்டும் அங்கே போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரா, இல்லை புளியாங்க பொறிச்சிக்கிட்டு இருந்தாரா? உங்கள் மருமக மட்டும்தான் அந்த டாக்குமெண்ட்டை காப்பாற்றி கொண்டு வந்ததா என்ன? கூடவே நிவனும் குமரன் மாமாவும் போயிருக்காங்க. அது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? ஏன் காதில் தான் விழலையா சொன்னது அப்படின்னு சொல்லுவோம். உடனே சாரதா இருந்துட்டு, அது இல்லடி
விஜய் தம்பி நினச்சதுனால தானே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. விஜய் தம்பி எவ்வளோ பிரச்சனாலையும் வரட்டும், அதை பார்த்துக்கலாம். அந்த பசுபதி கிட்டேருந்து மோதி எப்படியாவது டாக்குமெண்ட்டை எடுத்துடலான்னு சொல்லிட்டு விஜய் தம்பி தாண்டி யோசிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லவும், உடனே கங்கா இருந்துட்டு, பார்த்தீங்களாங்க அம்மா எப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு, அம்மாவுக்கு விஜய் மட்டும்தான் முக்கியம், நீங்கள் 2 பேரும் முக்கியம் கிடையாது. இந்த வீட்டோட ராஜா எல்லாமே விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா வந்து ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரி பேசுகிறாங்க. விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் கங்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. நாங்கள் 3 பேருமா சேர்ந்து தான் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வந்தோம். எனக்கே இந்த பெருமை புகழெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் அதுக்காகலாம் இதை பண்ணலை. அத்தை சந்தோஷமாக இருக்கணும். அத்தை வீட்டை பற்றி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி என்கிட்ட அழுந்தாங்க. அவங்களோட கண்ணீருக்கு, அதாவது அவங்களோட கண்ணீர் வந்து வரக்கூடாது, அவங்க எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதுக்காக மட்டும்தான் குமரன்கிட்டையும் நுவன்கிட்டையும் ஹெல்ப் கேட்டேன். இவங்க 2 பேருமே என் கூட வந்து நின்னாங்க. அதுக்காக எனக்கே இந்த புகழெல்லாம் சேரணும், நான் இப்போ அப்படியே பெருமைப்பட்டிருக்கணும் அப்படின்றதுக்காகலாம் இல்லை. அத்தை சந்தோஷமாக இருக்கணும், அத்தை ஃபீல் பண்ணக்கூடாது, அதுக்காக மட்டும்தான் நான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சேன். ஏதோ அத்தை 2 வார்த்தை பேசுகிறாங்க, ஆனால் நீங்கள் என்னென்னா என்னமோ சண்டை போடுற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே கங்கா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அப்படியே நல்ல ஒரு மாதிரி நடிக்காதீங்க. எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும். தேவையில்லாமல் என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் முகத்தில் அடித்த மாதிரி பேசுவோம். உடனே விஜய் இருந்துட்டு, ஏன் கங்கா என் மேலே என்ன கோவம்? நான் என்ன அப்படி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்? எதுக்காக என்கிட்ட முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறீங்க? இங்கே பாருங்கள் விஜய், உங்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல. நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததும் பிடிக்கல. எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே காவேரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க. வந்தது தான் வந்தீங்க. எங்களோட ரொட்டீன் எல்லாமே மாறிடுச்சே. குமரன் மாமா தான் இந்த வீட்டுக்காக எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு தான் எல்லா மரியாதையும். அன்னைக்கு உங்களுக்காக பார்த்து பார்த்து 6 வகை 8 வகை 10 வகை சட்னி அரைக்கிறேன்னு அம்மா சொல்லுது. குமரன் மாமாக்காக மட்டன் குழம்பு வச்சு கொடுன்னு தான் சொன்னேன். ஏன் அந்த தம்பிக்கு எப்போ வேணாலும் செஞ்சு போட்டுக்கலாண்டி, விஜய் தம்பிக்கு தான் இப்போ செய்யணும்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. இப்போது குமரன் மாமாவுக்கு என்ன மரியாதை இருக்குது? சின்ன சின்ன இடத்துலையுமே நீங்கள் மட்டும்தான் இந்த அதாவது இந்த வீட்டில் உயர்ந்து நிற்கிறீங்க. குமரன் மாமா அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டமோ நஷ்டமோ இந்த குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு எங்கள் அப்பாவுக்கு அப்புறம். ஆனால் அவருக்கு எந்த மரியாதையும் இல்லையே. அதனால தான் நான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. என் அம்மா 3 பேரையும் ஒரே மாதிரி நடத்தினா பரவாயில்ல. ஒரு மருமகனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு மருமகனை தரையில் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கு. இதனால தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். குமரன் இருந்துட்டு, கங்கா வாயை மூடு, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அத்தை எனக்கு மரியாதை கொடுக்க தான் செய்யுது. அத்தை நான் என்ன மருமகனா நினைக்க கிடையாது, மகனா நினைக்குது. உரிமையாக பேசுது. இதெல்லாம் ஏன் நீ தப்பாக புரிஞ்சுக்கிற? இதெல்லாம் நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு குமரன் திட்டவும், எங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க. உங்களை எல்லாருமே இந்த வீட்டோட வேலைக்கார மாதிரி தான் நடத்துகிறாங்க. இந்த வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் மட்டும் உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ஏதாவது உங்களை கவனிக்கணும், உங்களுக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பேசுறது கிடையாது. எல்லாமே எங்கள் விஜய் மட்டும்தான். வந்தது 4-5 நாள் தான் ஆகுது வந்தே. இப்போவே இப்படி தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இனிமே இவர் இங்கே தான் இருக்க போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜய்க்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போகுது. இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, போது நிறுத்துக்கா, இதுக்கப்புறம் விஜய்னு சொல்லிட்டு அவரவே ஏதாவது குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காத. அவர் அம்மா சந்தோஷப்படணுன்றதுக்காக தான் டாக்குமெண்ட்டை கஷ்டப்பட்டு இவ்வளோ போராடி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அதை உன்னால் பாராட்ட முடியல அப்படின்னா கொஞ்ச நேரம் சும்மா இரு. அதுக்காக விஜயை கண்டபடியெல்லாம் பேசுகிறவளை வச்சுக்காத. அவரை ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கோவம் வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாடி, உன் புருஷனை மட்டும் பேசினா ஏதாவது உனக்கு கோவம் வரும். ஆனால் என் புருஷன் இந்த வீட்டில் அடிமை மாதிரியும் வேலைக்கார மாதிரியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாம் எனக்கெல்லாம் வலிக்காதா? உங்களுக்கு மட்டும்தான் உன் புருஷன் நான் ஏதாவது பேசினா வலிக்குமோ என்ன? என் புருஷனையும் யாராவது மரியாதை கொடுக்காம நடத்தினாங்க அப்படின்னா எனக்கும் வலிக்க தான் செய்யும், நானும் கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க. உடனே இங்கே நம்ம காவேரி கிட்ட விஜய் இருந்துட்டு, காவேரி எந்த பிரச்சனையும் வேண்டாம் காவேரி, உங்கள் அக்காவுக்கு தான் இந்த வீட்டில் நான் இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்கிறாங்களே, நம்ம வேறு எங்காவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்க தம்பி, அப்படிலாம் இல்லை, இது கங்கா ஏதோ புத்தி கெட்டத்தனமா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. உடனே கங்கா இருந்துட்டு, நான் எல்லாம் புத்தி கெட்டத்தனமாலாம் எதுவும் பேச கிடையாதுமா, எல்லாமே மனசில் இருந்தால் பேசுகிறேன். எனக்கு விஜய் இந்த வீட்டுக்கு வந்தது பிடிக்கல. ஏதோ அவர் பணக்கார வீட்டில் வளர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரை தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்க. அவர் பணக்கார வீட்டில் இருந்தால் அந்த மாதிரி வசதியெல்லாம் அங்கே எப்படி கிடைக்குமோ அப்படி கிடைக்கட்டும். நம்ம வீட்டில் என்னெல்லாம் கிடைக்குதோ, நம்ம வீட்டில் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி தான் அவரும் இருக்கணும். என்ன அவரை மட்டும் தனியாக இப்போ ஸ்பெஷலாக கவனிக்கிறது? எல்லாரும் மனுஷங்க தானே, பணம் காசு எல்லாமே பிறக்கிறப்பவே வந்தது கிடையாது.
கிடையாது. எல்லாரும் பிறந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இன்னைக்கு கீழே இருக்கிறவன் நாளைக்கு மேலே ஒசரத்துக்கு போயிட்டு போகிறான். நாளைக்கே நிறைய பணம் சொத்து சுகம் வச்சுக்கிட்டு இருக்குவன் எல்லாத்தையும் இழந்து கீழே நடுத்தெருவுக்கு வந்துடுவான். இப்படி வாழ்க்கையில் சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் யாரை வேணாலும் அதாவது சொல்லட்டி போடும். அதுக்காக பணக்கார வீட்டில் பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை மட்டும் கொண்டாடிக்கிட்டு இருப்பியா? என் புருஷன் என்ன பணமே சம்பாதிக்க மாட்டாரா? இவரை விட பல மடங்கு நாங்கள் சொத்து சம்பாதிக்க தான் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்கங்க, நீ பல மடங்கு சம்பாதிச்சு அப்படின்னா எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் நீ இப்படி நம்ம வீட்டில் உள்ளவங்க கூட வேறுபாடு பார்க்காதுக்கங்கா. ஏன் நீ இப்படி பேசுகிற? நீ இப்படி பேசுகிற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அம்மா நீ தான்மா எல்லாமே பேச வச்சுது, நீ தான் வேறுபாடு பார்க்குற. இந்த விஜய் தான் பெரிய இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய்ன்னு சொல்லிட்டு விஜயவே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. போதும் நிறுத்துக்கா, திரும்ப விஜய்ன்னு சொல்லிட்டு விஜய்னு நீ பேரை சொல்லி கூப்பிடாதுக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓ அந்த அளவுக்கு உனக்கு விஜய் முக்கியமாக போயிட்டாரா? அப்போது நான் உனக்கு முக்கியமாக தெரியல. ஓ அப்போது பணம் இருந்தால் தான் நீங்கள் எல்லாருமே மதிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஐயோ ஏன்க்கா பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இதே இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா நான் பல்லார்னு அரைஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உடனே நம்ம கங்கா இருந்துட்டு, என்ன அடிக்குவியா? அடி பார்க்கலாம், உனக்கு தைரியம் இருந்தால் அடி பார்க்கலான்னு சொல்லிட்டு நூக்கி விடுறாங்க. கால் தடிக்கு போயிட்டு நம்ம காவேரி கீழே விழுந்துடுறாங்க. அதாவது வயிற்றில் அடிபட்டுறது. அம்மா அப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கத்துறாங்க. விஜய்க்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஐயோ காவேரி உனக்கு என்னாச்சு? இங்கே பாருங்க கங்கா, எதுவாக இருந்தாலும் வாயில் பேச மாட்டிங்களா? எதுக்காக இப்போ நூக்கி விட்டீங்க? என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் அப்புறம் இருக்குது. இவ்வளோ நேரமாக நீங்கள் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதுக்காக நான் வாயை கூட திறக்கல. இப்போது என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை நம்ம விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது சாரதாவும் பாட்டியும் கங்காவை பயங்கரமாக திட்டுறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடி, உனக்கு மூளை மக்கி போயிடுச்சு போல. என்ன பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும் கூட உனக்கு தெரியல. ஓ உங்கள் பணக்கார மருமகன்கிட்ட மரியாதையாக பேசினா உனக்கு நல்லாயிருக்கும். அவர் ஏதாவது சொல்லிட்டா உனக்கு சுருன்னு மண்டைக்கு ஏறிடுமோ என்ன? ஏண்டி இப்போ கூட நீ ஒழுங்காக பேசிக்கிட்டு இருக்க, காவேரியை பிடிச்சி தள்ளி விட்டுருக்க. அவள் மாசமாக இருக்கான்னு கூட கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம அவளை இப்படி தள்ளி விட்டுட்டே, குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆமாம் நானும் கர்ப்பமாக தான் இருக்கேன், என்னை யாருமே இப்போலாம் ஒழுங்காக கவனிக்கிறதுலையே. அதான் காவேரி கர்ப்பமாயிட்டால, இப்போது அவளை தான் விழுந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கேன். அவளவே பாருமா, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உடனே பாட்டி இருந்துட்டு, ஐயோ எப்பா எல்லாரும் நிறுத்துங்க, ஆளுக்கு பேசி எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடாதீங்கடி. கொஞ்சமாவது ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து வாழை கற்றுக்குவோண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம காவேரி வந்து டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, இருந்தாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கீழே விழுந்திருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் ரொம்ப உஷாராக இருக்கும், பார்த்துக்கோங்க. இனி இப்படி நடக்காத மாதிரியுமே கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயும் காவேரியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சாரதா இருந்துட்டு, தம்பி டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு பிரச்சனையும் இல்லை, இருந்தாலும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப உஷாராக இருக்கணும். அதே மாதிரி குழந்தைக்கு ஏதாவது ஆகிட்டு இருந்தால் எதுவும் பண்ண முடியாது, யாருக்கிட்டையும் பிரயோஜனம் இல்லை, கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லி அனுப்புனாங்க. அத்தை சரிங்க அத்தை, இனிமேல் நாங்கள் இங்கே இருக்க போகிறது கிடையாது, இங்கே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என் குழந்தைக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தம்பி நீங்கள் கொஞ்சம் யோசித்து முடிவு எடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அத்தை நான் எல்லாமே யோசித்து நல்லபடியாக தான் முடிவு எடுத்திருக்கேன், நான் உங்கள் கூட சண்டை போட்டோ இது பண்ணியே போக கிடையாது, நான் நல்ல விதமாகவே போயிடுறேன், யார் மேலேயும் எனக்கு எந்த கோவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயும் காவேரியும் அதாவது அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வேறு வீட்டு பார்த்து எங்கன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. ஐயப்பனுக்கு கால் பண்ணி வீடு எங்கேயாவது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் ஐயப்பனுமே ஒரு வீடு ரெடியாக இருக்குது, நீங்கள் வந்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம கங்கா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தப்பாக பேசிக்கிட்டு இருக்கோமோ, காவேரியும் அவங்க புருஷனையும் நம்ம கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு நினைக்கிறாங்க. மறுநாள் காலையில் இங்கே நம்ம குமரனும் கங்காவும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க செக்கப்புக்காக. இங்கே இந்த ராகவ் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கங்காவை வந்து எங்கே போகிறாங்க வராங்கன்னு சொல்லிட்டு. இப்போது கங்காவையும் குமரனையும் பார்த்த ராகவ் வந்து காரில் அடித்து தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க இப்போது டாக்டர்கிட்ட செக்கப்லாம் பார்த்துட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டே, குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. குமரன் இருந்துட்டு, இங்கே பாருங்கங்க நீயும் காவேரியும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்க, ஆனால் இப்போது நீங்கள் 2 பேர் பிரிஞ்சிருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காவேரி அவளோட சுயநலத்துக்காக எதுவுமே அவள் செஞ்சுக்கிட்டது கிடையாது. ஏங்கங்க காவேரி மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி அன்றைக்கி பேசிட்டேன், அத்தை எல்லாரையும் ஒரு மாதிரியாக தான் நடத்துது, நீ ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் ஒன்றும் மண்ணமாக சந்தோஷமாக இருந்தால் தானே அது குடும்பம், அது வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு சண்டை போட்டு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்காம இப்படி
இப்படிலாம் இருந்தால் நல்லாவா இருக்கும், ஏன் கங்கா இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க அதை பற்றி பேசாதீங்க, எனக்கு கோவமாக வருது அப்படின்னு சொல்லி பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே ராகவ் வந்து பசுபதிக்கு கால் பண்ணி, அப்பா இந்த குமரனும் அந்த கங்காவும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க, கார்லேயே அடித்து தூக்கிடுவா இல்லை கங்காவை கடத்திடுவா அப்படின்னு சொல்லுவோம். சரி சரி, நீ கார்லேயே அடித்து தூக்கிட்டு ஃபாஸ்ட்டாக வந்துரு, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது நம்ம கங்காவும் குமரனும் ஆட்டோவை பிடிக்கிறதுக்காக நடந்து போய்கிட்டு இருக்கவும் கரெக்டாக இங்கே ராகவ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கங்காவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. காவேரியை வந்து காவேரி வீட்டை விட்டு போனதை நினச்சி காவேரி கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்த ராகவ் வந்து கங்காவையும் குமரனையும் ரொம்பவே வேகமாக வந்து காரில் அடித்து தூக்கிடுறாங்க. நம்ம கங்கா ஒரு பக்கம் போய் விழுறாங்க, இப்போது குமரன் ஒரு பக்கம் போய் விழுறாங்க. குமரன் எடுத்துட்டு, கங்கா கங்கா உனக்கு எதுவும் ஆகலையே, ஐயோ கடவுளே எங்களை யாராவது காப்பாற்றுங்க, என் பொண்டாட்டிக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, என் பொண்டாட்டி யாராவது காப்பாற்றுங்க, ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கத்தி சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கங்கா வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. இப்போது நம்ம கங்காவுக்கும் குமரனுக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.